இதுவும் ஒரு படத்தோட டைலாக்ங்க. ஒருவனுக்கு இருக்கின்ற மேடையிலேயே கட்சி விட்டு கட்சி இருக்கின்றால் அது என்னிடம் மட்டும்தான் இருக்கிறது இருக்கின்ற மேடையிலேயே அப்படின்னா அது எல்லாம் வடிவேல். ஆனா சிம்பிளா உமாபதி என்ன கேட்டும்போது சொன்னாரு, அண்ணா விஜய் பத்தி அவர் ஒரு அரசியல் வடிவேலுங்க அப்படின்னு. அண்ணன் பிடிச்சதே தான் சார், ஒரே பாயிண்ட் அரசியல் வடிவேலு. ஆமா வடிவேலு வந்து பாத்துட்டு என்னைய வேறதான் கொண்டு சொல்ல மாட்டியா, என்னை இப்படிதான் சொல்லுவியா அப்படின்றாரு. நீங்க வந்து வடிவேலு வந்து கலைஞருடைய பெரிய ரசிகர். இல்ல சி ஆக்சுவலா என்னன்னா வடிவேலுடைய காமெடி அப்படிங்கிறது பயங்கர சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு என்ன, ஆனா ரொம்ப சென்சிட்டிவ் அடிப்பார், டப்பு அடிப்பாப்புல. இவர் என்னன்னா வடிவேலோட டயலாக் எல்லாம் எடுத்து அப்புறம் இன்னொன்னு கூட கேட்டேன் இந்த மீட்டிங்ல, விசில் சின்னத்தை பார்த்து பச்சக் 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 லொச்சக் மச்சக் பச்சக். ஐயோ அது தப்பு. ஒரு விசில் சின்னத்தை பார்த்து மிஷின்ல பார்த்து ஒரு வாட்டி பச்சக் தான் வைக்கணும். இல்ல இவங்க பச்சக் பச்சக் பச்சக்னு வச்சா அது கள்ள ஓட்டு. இல்லையா, அது செல்லா ஓட்டாவே மாறட்டும். இவரே சொல்லி தராரு, நீங்க என்ன பண்றீங்கன்னா செல்லா ஓட்டு போடுங்க. பச்சக் 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 2 தடவை வந்துனா என்ன பண்ணுவானா, அங்க வெளியில ஒருத்தர் வச்சா நான் ஓட்டு போடும்போது நீ வீடியோ எடு, நீ வீட்டு ஓட்டு போடும் நான் வீடியோ எடுக்கிறேன், அங்க போயிட்டு மிஷினை கையில எடு வச்சா ரெடியா பச்சக் பச்சக் பச்சக்ன்றான். ஆக்சுவலா ஒரு தடவை அமுக்கணும்னா அதுக்கப்புறம் வேற எதுவும் அமுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அது ரீசெட் ஆயிடும்ல. ஆமா இல்ல அதாவது ஒரு தடவை இப்படி பிரஸ் பண்ணோம்னா அப்புறம் அங்க கண்ட்ரோல் வந்துரும், அப்புறம் அவங்க அதை ரீசெட் பண்ணாதான் அடுத்த பேர் ஓட்டு போட முடியும். இவரு பச்சக் பச்சக்கெல்லாம் பண்ண முடியாது. மிஷினை டேமேஜ் ஆகிறது சொல்லி தராப்ப. அடுத்து அது அதாவது எப்படின்னா, எனக்கு கிடைக்காது உங்களுக்கு யாருக்குமே கிடைக்க கூடாது சார், அந்த ஓட்டு போட வராங்க சார், பச்சக் 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 சார் மெஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு சார். எனக்கு தெரிஞ்சு இவங்களாலே பாதி மெஷின் ரிப்பேர் ஆகி திருப்பி வந்து எனக்கு என்ன தோணுது வாக்குப்பதிவு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன தோணுது, தெர்மோகோல்ல இவங்களே ஒரு மிஷினை ரெடி பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து பச்சக் பச்சக் பச்சக்னு அமைக்கிட்டு இருப்பாங்க போல. அன்னைக்கு நாள்ல டிஜிட்டலா பண்ணுவாங்க. டிஜிட்டலாவே திருடிடுவாங்களா? அதாவது இல்ல டிஜிட்டலா வீட்டில் உட்காந்து எல்லாரும் வாட்ஸ்அப்லயே ஓட்டு போடுவாங்க. அதாவது இவங்க என்ன ஃபைனலா என்னங்க திடீர்னு ஓட்டுச்சாவடிக்கு வந்து ஓட்டு போட சொல்றீங்க, உங்கள் மனதிற்கு பிடித்த பாடகராக இருந்தால் இந்த எண்ணுக்கு ஓட்டு செய்யணும். நாங்க இவ்வளவு நாள் அதானே பண்ணிட்டு இருந்தோம், அவ்வளவுதானே அந்த ஓட்டு பண்றோம் அப்படின்னு அப்படியே போட்டு விட்டுருவாங்க. அடுத்ததா ஸ்கீமுக்கு வருவோம். ஸ்கீமுக்கு முன்னாடி ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில கட்சிகள் அமைதியா இருந்தாலே போதும். நீ எப்பவுமே அமைதியா தானேயா இருக்க, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போராடி இருக்கியா? நீ போராட்டங்கிறதே கிடையாது, எதுக்குமே போராடல. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஏதோ ஒரு கட்சி எடுத்துப்போம், ஒரு கட்சி எடுக்கிறாங்க, அந்த கட்சி வந்து ஒரு பொதுமக்களுக்காக ஒரு பிரச்சனைக்காக ஒரு போராட்டம் அப்படின்னு வைக்கிறாங்கன்னா, அந்த போராட்டம் பண்றவங்களை அந்த கட்சியோட தொண்டர்களை பார்த்து பல பேர் ஒரு உதித்து வந்த புதிதாக அந்த கட்சியெல்லாம் வரும்போது பண்றவங்களை பார்த்து இவங்க போராடுறாங்க, இவங்க ஒரு போராளி, ஒரு காரணத்துக்காக போராடுறாங்க. அது மேபி வந்து ஒருத்தர் ஒத்துக்க முடியாம இருக்கலாம், ஒத்துக்கலாம், அது வந்து ஒரு காரணத்துக்காக போராடுறாங்கன்னு பார்த்தாங்க. இவங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. இவங்களை பொறுத்தவரைக்கும் என்னன்னா எல்லாரையும், அதனாலதான் அவங்க வந்து தற்கொலைன்னு எல்லா இடத்துலையும் சொல்றது. இன்ஸ்டாகிராம் போராட்டம், அதுல யார் பாப்பா? அது இன்ஸ்டாகிராமில் அதிக லைக்ஸ் வச்சு இன்ஸ்டாகிராமை முடக்கும் போராட்டம். இன்ஸ்டாகிராமை முடக்கும் போராட்டமா? ஓ, அப்படி பண்ணுவாங்க. ட்விட்டரை திணறடிக்கும் போராட்டம் அறிவிப்பாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல. அடுத்ததா ஸ்கீமு, அதாவது மலை கிராமங்கள்ல பேருந்துகளே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. கார்லேயே போறவருக்கு பேருந்து கண்ணில் பட்டிருக்காரு. அதாவது ஒரு டைம்ல மலையில இருந்து கீழ இருந்து மலை ஏறதுக்கு மட்டும்தான் பேருந்துகள் வசதிகள் இருந்தது. இப்போ மாவட்டம் டு மலை ஏறதுக்கு டைரக்டா அந்த மலைக்கு சுத்தி அருகில எத்தனை மாவட்டங்கள் இருக்கோ டைரக்டா, அது டிஎன்எஸ்சிடிசி அதுல விடியல் பேருந்தாவே வருது. அவ்வளவு முன்னேறி இருக்கு. பேருந்துகள் இருக்கா இல்லையான்னு கேட்டா போதிய அளவுல இல்லைன்னு வச்சுக்கலாம். அந்த குற்றச்சாட்டுகளை ஏத்துக்கலாம். இல்ல போதிய அளவு இல்லை. எனக்கு தெரிஞ்சு வந்து சதவீதம் வழியா 100% எவ்வளவு சதவீதம் நீங்க பேருந்து இல்லைன்னு வைங்க. சில இடத்துல பேருந்துகள்லாம் எத்தனை சதவீதம் சொல்லுவீங்க? சென்னையில அதிகப்படியா இருக்கு. சில இடங்கள்ல உட்புறங்கள்ல டைமிங் இருக்கு. அது வந்து அவங்க அந்த மக்களுடைய வேலை பிரிவினையை பார்த்து அங்க இருக்கிற அரசாங்கம் வந்து அங்க இருக்க மாவட்ட அளவுல ஒரு உட்கிராமம்னா இங்க இருந்து இத்தனை பேர் காலைல வேலைக்கு போறாங்கன்னா அப்ப இத்தனை டைமுக்கு இந்த 2 பஸ் விட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்ற அடிப்படையில விடுறாங்க. இப்ப நடுவுல ஆத்திர அவசரத்துக்கு போறவங்களுக்கு சிரமம் இருக்கும். அப்ப அதை கூடுதல் படுத்தணும்ன்ற கோரிக்கையை வச்சா அது நேர்மையான ஒரு கௌரவமான கோரிக்கையா இருக்கும். இந்த தற்கொலை பஸ்ஸே இல்லை. அடுத்ததா இதெல்லாம் கலைஞர் அவர்கள் ஆட்சியில இருந்தப்பவே வந்து நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமத்துக்கு சிற்றுந்துன்னு அந்த விஷயத்த பண்ணது வந்து அவங்க தான் நினைக்கிறேன். அவங்க தானே பண்ணாங்க.
அவங்க பீரியட்ல தான் பண்ணாங்க. சிற்றுண்டா? if I'm ஆமா, not சின்ன wrong. பிரைவேட் பஸ்ஸஸ் நிறைய கொண்டு வந்து, நிறைய பிரைவேட் பஸ்ல இதுவே கவர்மெண்ட் பஸ்ஸே சிற்றுந்துன்னு சொல்லி ஒண்ணு வந்து அது மினி பஸ். ஜெயலலிதா மினி பஸ், அம்மா பஸ்ன்னு ஸ்லோ பஸ், மினி பஸ் கொண்டு வந்தாங்க. ஏதோ ஒண்ணு. நீங்க கவர்மெண்ட் பஸ்ன்னு வந்துட்டா டிஎம்கே தான் பெஸ்ட். நீங்க கொஞ்சம் கரெக்டா அவங்களுடைய ஆட்சியில தங்கரதம்னு ஒரு பஸ் இருக்கும், கோல்டு கலர்ல இருக்கும். அப்பதான் அதான் ஃபர்ஸ்ட் டோர் க்ளோஸ் பஸ்ஸா சென்னைக்கு வருது. அது டிஎம்கே பீரியட்ல. நடுவுல லெதர் மாதிரி ஒரு பெரிய நீல பேருந்து ஞாபகம் இருக்கா? அது இவங்க பீரியட்ல தான் வந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஒயிட் கலர்ல ஒரு பஸ் வரும், சென்டர்ல படிக்கட்டு இருக்க மாதிரி, இப்படி நிறைய பேருந்து. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சென்னையில வருவோம். இப்போ சென்னை பல இடங்கள்ல பார்ப்போம் பேட்டரி பஸ்ஸஸ் நிறைய வந்திருக்கு. பெட்ரோல் மிச்சப்படுத்துறதுக்கு பேட்டரி பஸ்ஸஸ் நிறைய வந்திருக்கு. 90s ஓடுன பஸ் இப்போ சென்னையில ஓடுது. ஆமா, டபுள் டக்கர் மேல அது ஓடுது. நம்ம அதை இந்த படத்துல பார்த்துருப்போம், விஷாலுடைய அந்த படத்துல பார்த்துருப்போம். அப்புறம் ஏசி பஸ் நிறைய ஓடுது. ஏசி பஸ்ஸுக்கும் அதுக்கும் ரொம்ப 5 ரூபா தான் டிஃபரன்ஸ். அது ஓடுது. ஏகப்பட்ட பேருந்துகளை இயக்கியிருக்காங்க, பேருந்து நிலையங்கள் அங்கங்க உருவாக்கி இருக்காங்க. ஒவ்வொரு பேருந்து நிலையங்களும் வேற மாதிரி மாத்தி இருக்காங்க, எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. எல்லாமே திமுகவா அதிமுக அவங்கவுங்க ஆட்சியில் இருந்தப்ப இதெல்லாமே நிறைய பண்ணுவாங்க. எதுவுமே இல்ல அப்படின்னு அடிச்சு விடுறது. இல்ல, இவர் வேற ஒரு உலகத்துல ஏதாவது இல்யூஷன்ல வாழ்ந்துட்டு இருக்காரு அவர். அடுத்து அதாவது என்ன, அவர் வீட்டு வாசல தந்துருப்பாப்ல, பஸ் இருக்காது. பஸ் இல்ல கிராமத்துக்கு பஸ் இல்ல. எந்த கிராமம்? சாலி கிராமம். அதுல பனையூருக்கு பஸ் இல்ல. பனையூர்ல இருந்து சாலி கிராமத்துக்கு பஸ் இல்ல. ஆமா, இல்ல, மாறி மாறி தான் வரணும். என்ன பண்ணலாம் இப்ப? மாறி மாறி வா, இல்ல ரோல்ஸ் ராய்ஸ்ல வா, எந்திரிச்சு ஓடு. அடுத்து வீட்லயே பிரசவம் பாக்குறாங்கன்னு ஒரு பொய். யாரு? இவர் தான் சொல்றாரு, வீட்டிலேயே பிரசவம் பார்த்து உயிர் போகக்கூடிய எண்ணிக்கை வருதான். சரி, நீ இந்த குற்றச்சாட்டை வைக்கிறனா, ஒரு அயோக்கியத்தனமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறனா, மாவட்ட வாரியா எத்தனை மாவட்டத்துல எத்தனை பிரசவங்கள் வீட்டுல பார்த்து எத்தனை உயிர்கள் போயிருக்குன்னு நீ லிஸ்ட் எடுத்துட்டு வந்து பேசியிருக்கணும். ஏங்க அது நடந்தது, ஆனா அது இப்ப இல்ல, அது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. பல ஆண்டுகள் கூட இல்ல, நான் சொல்றது சில ஆண்டுகள் எங்கேயோ. இந்த ஒருத்தர் வீட்லயே மருத்துவம் பார்க்கலாம்னு சொல்லி ஒரு சில கேஸ் டாக்டர் அரெஸ்ட் ஆனாரு. சீமான் சப்போர்ட்டும் பண்ணாரு. ஹீலர் பாஸ்கர். ஆமா, ஹீலர் பாஸ்கர். ஆமா, அவர் சொன்னதை கேட்டு சில விஷயங்கள் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய கேஸ் ஆச்சு. இவர் வந்து முறைப்படி வீட்டுல தான் பிரசவம் பார்க்கணும். அதாவது அது வந்து நடந்தது, நடக்கலாம் நான் சொல்றேன். நம்ம எப்பவுமே நான் வந்து பூசி விடுறதுக்காக சொல்லல. ஆனா இன்னைக்கு வந்து மருத்துவமும் சுகாதாரமும் வந்து இந்த ஆட்சியில பிரமாதமா இருக்கு. அதாவது எங்கேயாவது இப்படி நடக்குது அப்படின்னாக்க வீட்டிலே பிரசவம் பண்ணுறோம், உடனே நடவடிக்கை எடுக்கப்படுது. கருக்கலைப்பு எங்கேயாவது நடச்சுன்னா உடனே நடவடிக்கை எடுக்கப்படுது. கருவில் இருக்க குழந்தை ஆனா பெண்ணான்னு எங்கேயாவது எவனாவது நோன்றானா உடனே போய் நடவடிக்கை எடுக்கப்படுது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் போய் உடனே கைது பண்றாங்க. ஒரு பெரிய யூடியூபர் ஒருத்தர் வந்து தன் கருவில் இருக்கும் குழந்தை வந்து இதுதான் சொன்னதுக்கே கேஸ் போட்டாங்கல்ல. சட்டம் வளைஞ்சு கொடுக்கலையா அந்த நேரத்துல? கேஸ் போட்டாங்கல்ல. அப்ப மகப்பேறு ஒவ்வொரு சென்னையிலையும் இதுலேயும் கிராமங்கள்லையும் சரி, லோக்கலில் இருக்கிற சுகாதார நிலையங்கள்லேயே மகப்பேறு இருக்குது. அப்போ நீ பிரசவத்தை வீட்டில் பார்க்குறாங்கன்னு எப்படி பொய் சொல்லுவேன்? முதல்ல உனக்கு சென்னையில் எத்தனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிரசவம் பார்க்குற ஆஸ்பத்திரி இருக்குன்னு தெரியுமா? கோஷான்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, எங்கே இருக்குன்னு தெரியுமா? சில்ட்ரன்ஸுக்குனே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, எங்கே இருக்குன்னு தெரியுமா? நீ ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் சில்ட்ரன்ஸுக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இந்த கட்டமைப்பில் இருக்குன்னு காட்டு. நீ ஆர்எஸ்ஆர்னு ஒன்று இருக்குது, ஸ்டான்லின்னு ஒன்று இருக்குது. சென்னையில் மட்டும் எத்தனை ஜிஹெச் இருக்குன்னு முதல்ல இவர்கிட்ட கேட்கணும். அதுவே தெரியாது. அவருக்கு எதுவுமே தெரியாது. உண்மையிலேயே அவருக்கு எதுவுமே தெரியாது. அவர் எதுவுமே தெரியாம நடிகனாவே இருந்திருக்கலாம். அதாவது காழ்ப்புணர்ச்சியில தான் திமுக வேலை செய்யுதுன்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலை மறுபடியும் சட்டமன்றமாகவே ஆக்கியிருக்கும். கரெக்ட். ஜெயலலிதா எப்படி காழ்ப்புணர்ச்சியில் அதை சட்டமன்றமாக ஆக்கக்கூடாதுன்னு அங்கே உள்ள கால் வைக்க மாட்டேன், அதை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக மாற்று, நோயாளிகள் இருந்தால் தான் உடனே அவங்களை அப்புறப்படுத்த முடியாது, கல்லூரிகளாக இல்லை பள்ளி கல்லூரிகளாக இருந்தால் உடனே மாற்றிடுவாங்க அப்படின்னு தந்திரமாக அதை வந்து அரசு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக மாற்றினாங்க. ஆனால் அதில் கையே வைக்கல திமுக. பரவாயில்ல, இதிலே இருந்து சட்டமன்றம் நடத்துகிறோம். 4 வருஷத்தில் அதை பற்றின பேச்சே இல்லையே, அதில் தான் நடத்தினாங்க. இத்தனைக்கும் கலைஞர் திறந்த சட்டமன்றம் அது. ஆமாம், எதுவுமே கை வைக்கலையே. நீ ஆஸ்பத்திரி பேசியெல்லாம் தகுதி இருக்கா? அப்போ இதை வந்து அந்த இடத்துல பேசுறாரு. அதோட கொடுமை என்னன்னா, இவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா கல்லூரி மாணவர்களுக்கு தனி கோச்சிங் சென்டர், அவங்க விருப்ப தேர்வுக்கு வந்து தனி கோச்சிங் சென்டர்னு ப்ரைவேட்டில் போய் காசு எல்லாம் கட்ட வேண்டி இருக்காதான், நேரடியாகவே தொழிற்பயிற்சி அமைக்கக்கூடிய வழிவகை செய்வாராமா. பைத்தியக்காரா, அது ஏற்கனவே நான் முதல்வன் திட்டத்தில் நடைமுறையில் இருக்கு. ஃப்ரீ டிஎன்பிசி கோச்சிங் இருக்கு, ஐடிக்கு இருக்கு,
ஐடிஐக்கு இருக்கு, மார்க்கெட்டிங்க்கு இருக்கு. எந்த கோர்ஸ் மாணவன் படிக்கணும்னு நினைக்கிறானா அவனுக்கு ஃப்ரீ கோர்ஸ். நான் முதல்வன் திட்டத்தை பத்தி தெரியுமா தெரியாதா தற்கொலை? நீங்க அவர்கிட்ட சொல்லல. அதான் அந்த திட்டத்தை பத்தி கேள்விப்பட்டாதானே இந்த ஆளுக்கு தெரியும். அதுலயே அப்புறம் நான் ஆட்சிக்கு வந்தா வந்து மாநிலம் முழுவதும், அதாவது ஒன்றிய அரசு ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள்ல இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி அதை போய் அணுகணும், எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணணும், எப்படி அங்கே போய் படிக்கணுன்ற பயிற்சி கூட இவர் கொடுப்பாரா. அந்த உதவியும் அதுவும் நான் முதல்வன் திட்டத்தில் நடைமுறையில் இருக்கு. நீ இந்திய அளவில் யோசிக்கிற, இந்த கவர்மெண்ட் உலக அளவில் யோசிக்குது. தமிழ்நாட்டில் ஒருத்தன் கல்லூரி முடிச்சுட்டான், உயர்கல்வியை படிக்கணும், வெளிநாடுகளில் நான் படிக்க நினைக்கிறது இந்த நாட்டில் இந்த கல்லூரியில் படிக்கணும்னு நினைச்சான்னா நான் முதல்வன் திட்டம் மூலியமா அவன் அங்கே போய் படிக்கலாம். அதுக்கு அவனுக்கு தேவையான உதவி எல்லாமே நான் முதல்வன் திட்டம் பண்ணுது. அதுக்கு என்ன மாதிரி நீ அணுகணுங்கிறத அவ்வளவுதான். நீ கவர்மெண்ட் காலேஜ் படிச்சா போதுண்டா, உனக்கு எல்லா திட்டத்தையும் நாங்க கொடுக்குறோம்டான்னு இந்த கவர்மெண்ட் சொல்லுது. இந்த கவர்மெண்ட் என்ன திட்டம் நடத்துதுன்னு கூட இந்த தற்கொலைக்கு தெரியல. அதோட கொடுமை. நான் ஆட்சிக்கு வந்தா அரசு அலுவலகங்களில் எப்படி அணுகணும், முக்கியமாக பேங்க் செலானெல்லாம் எப்படி ஃபில் பண்ணணும்னு நான் சொல்லி தருவேன். பைத்தியமே, 2006 இருந்தே அந்த ஸ்கீம் இருக்கு. சமச்சீர் கல்வியிலே அது வந்துருச்சு. அது 2006 வந்துருச்சு. நீ 20 வருஷம் பின்னாடி கொண்டு போன கல்வியை இங்க கொண்டு வர நினைக்கிறியே, நீ யாரு? நீ நான் படிக்கும் போது எனக்கு வந்து என்னன்னா, பேங்க் செலானை வந்து கையில கொடுத்துட்டு இந்த பேங்க் செலானை ஃபில் பண்ணால் உங்களுக்கு 5 மார்க். 5 மார்க்கா? 35ல் 5 மார்க் இது எவனா விடுவானா? 300 ரூபாய் அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டு ஒரு கோடு போடணும். அந்த ஸ்லாஷ் போடலன்னா மார்க் கம்மி. 300 rupees இங்கிலீஷ்ல எழுதி ஒரு ஸ்லாஷ் போடணும். இல்லைன்னா பேங்க்ல இருக்கவங்க வேற யாராவது அந்த செக்கை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, 300 rupees அப்படின்னு போட்டுருவாங்க. அதனால அதை ஸ்லாஷ் போடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தற்கூரி இதெல்லாம் நான் 2006 படிச்சிட்டேன். இப்போ வந்து நான் பேங்க் செலான் ஃபில் பண்றேன், கிரெடிட் கார்டு. இது நீ இப்பெல்லாம் என்ன சொல்லணும்னே தெரியல. சோமாலியா நாட்டில் ஒருவேளை அவர் இருந்திருப்பார், அதான் நினைக்கிறேன். அதெல்லாம் சமச்சீர் கல்வியிலே வந்துருச்சு. அடுத்ததா அரசு பள்ளிகள்ல பெண்களுடைய ரெஸ்ட் ரூம்ல தரமான கதவு வைப்பாராம். எந்த கல்லூரியில எந்த பள்ளிக்கூடத்துல நீ ரெஸ்ட் ரூம் இல்லாம நீ பார்த்த? நீ ஏன் பெண்கள் ரெஸ்ட் ரூம் போன கேட்கணும். எந்த பள்ளிக்கூடத்துல நீ பார்த்த அப்படின்னு கேட்கணும். பள்ளிக்கூடம் மட்டும் இல்ல, பொதுவெளிகள்ல இன்னைக்கு ஏகப்பட்ட கழிப்பறைகள் கட்டப்பட்டிருக்கு, இலவச கழிப்பறைகள் கட்டப்பட்டிருக்கு. நீ மெரினாக்கு வா, அவ்வளவு கூட்டம் வரும். ஒரு காலகட்டத்துல ரொம்ப சூப்பரா கட்டியிருப்பாங்க. ஆமா, ரொம்ப சூப்பரா. ஒரு காலகட்டத்துல ரெஸ்ட் ரூம் வந்துச்சுன்னா போக இடம் இருக்காது. நான் எங்க போவேன்னா சேப்பாக்கு ரயில்வே ஸ்டேஷன் வருவேன். மெரினால ரெஸ்ட் ரூம் வந்துச்சுன்னா ஆமா, சேப்பாக்கு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வருவேன், நடந்தே வருவேன். இல்லைன்னா அந்த ரோடு இருட்டான ரோட்டுக்குள்ள வரணும். சரி, எனக்கு ஓகே, பையன் பொண்ணுங்க இன்னைக்கு கரெக்டாக 200 அடிக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க. வெளியவே ஒரு ஆண் பெண் 2 பேருமே பணி நியமனமும் செய்யப்பட்டா அங்கேயே உட்காந்துருக்காங்க. நாமளாம் அவங்களுக்கு விருப்பப்பட்டா 5 ரூபா 10 ரூபா கொடுக்கலாம், அவங்க கேட்கவே மாட்டாங்க. வெளியவே இலவச கழிப்பிட கட்டணம் போட்டே வச்சிருக்காங்க. நடமாடும் கழிப்பறையும் இங்கே இருக்கு. ஆத்திர அவசரத்துக்கு நீங்க பிங்க் கலர்ல ஒரு பஸ் சுத்தும். இதெல்லாம் தெரியுமா உனக்கு தற்கொலை? இதெல்லாம் தெரியுமா? இன்னைக்கு பிரைவேட் மால்ல கேமரா வைக்கிறான், இன்னைக்கு பிரைவேட் ரெஸ்ட் ரூம்ல கேமரா வைக்கிறான். அதை பத்தி நீ என்னைக்கு பேசுவ? அரசை போய் குறை சொல்ற, எப்படி நீ சொல்லுவ? இந்த டேட்டாவில் நம்ம அந்த இடத்துல கீழே இருக்கவனே செருப்படுத்த இருந்தா கேட்டிருக்கணும். அடுத்து அவங்களுக்கு தெரிஞ்சாதானே மாவட்ட அளவில் எஸ்பியை 50% பெண்களை நியமிப்பன்றாரு. இவன் தனி நாடுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அது வந்து நீங்க அப்படி நினைக்க கூடாது. விஜய் வந்து சிஎம் நிக்கல, இப்போ பிஎம் நிக்கிறார், பிரதமர் ஆகிட்டாரு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. பிரதமர் தேர்தல் நினைச்சு இந்த விஷயம் நரேந்திர மோடி அவர்களுக்கே தெரியாது. ஐயோ, எனக்கு ஒருத்தர் போன் அவர் யோசிப்பாரு, ஓ அப்பா அவன் ஏன் ஏன் வேலைக்கு தான் வெட்டு வைக்கிறேன். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த ஆளு தான் இப்படின்னா, அதாவது எப்படின்னா மாநிலத்தில் இதுல எலெக்ஷன்ல நின்று மத்தியில் இருக்கும் பதவியை பிடிப்பது. எப்பா எனக்கு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, அதாவது ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான், தாவேகா நிர்வாகி ஒருத்தன், மாநில நிர்வாகிகள் இருக்கான், வந்து தலைவா உங்களை நான் என்னமோ நினச்சேன், என்ன தலைவா எங்கள் தலைவர் பேசாதெல்லாம் பேசுகிறீங்க, மற்றது கூட என்ன பேசாத பேசிட்டேன், எஸ்பிலாம் எப்படி தலைவா எங்கள் தலைவர் வாயிலன்னு சொன்னார், எஸ்பின்னு சொன்னாரா? ஏன் லூஸு, ஐஏஎஸ் ஐஆர்எஸ் அதிகாரி எப்படிடா சொல்லுவாங்க, ஐஏஎஸ் அதிகாரி என்னன்றா சொல்லுவாங்க, வைடா ஃபோனுன்ட்டு வச்சுட்டேன் நான். எனக்கு புரியல. தெளிவாக தான் சொன்னார், கலெக்டர்லாம் சொன்னார். அதான் சொல்கிறேன், கலெக்டர் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு யாரை சொல்கிறாங்க, வேற எப்படிடா சொல்லுவாங்க அப்படின்னா. அவனுக்கு என்ன எஸ்பின்னா சப் இன்ஸ்பெக்டர் நினச்சிட்டு இருக்காங்க. இது எஸ்பிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? நான் நினைச்சேன் செங்கோட்டையன் புசியானது எஸ்பி
அதுவும் வடிவேல் ஜோக் தான் ஞாபகம் வருது. ஆனா வடிவேல் வாழ்க்கையில பூந்து விளையாட்டாருங்க. டேய் அவர்தான் எஸ் ஏகாம்பரம் எஸ்ஐயா வரல ஏடு ஏடா டிஜிபியா என்ன பி டிஜிபி அந்த மாதிரிதான். அதாவது யூபிஎஸ்சி வந்து தேர்வு செஞ்சு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க என்ன எத்தனை பேருன்னு. அதுக்கப்புறமா அது ஸ்டேட் முடிவு பண்ணால் அங்கே யாரை எங்கே அவங்கள நியமனம் பண்ணணும்னு. ஒரு ஸ்டேட்டுக்கான அதிகாரம் என்னன்னு தெரியல இந்த ஆளுக்கு. இவர் வந்து நியமிப்பாராம். அதுக்கு இவர் சொல்கிற நடைமுறையிலே பார்த்தா கூட 70% பெண்கள் இந்த யூபிஎஸ்சிக்கு தேர்வு முதல்ல படித்து எக்ஸாம் எழுதி அங்கே போகணும். அதில் 60% பேர் தேர்வாகணும். அதுக்கப்புறம் விருப்ப தேர்வு, அவங்க எந்த ஸ்டேட்டில் போகணும்னு அது விருப்ப தேர்வு. மேக்ஸிமம் வெளி மாநிலத்தில் இருக்கவங்கள தான் இங்கே போடுவாங்க. ஆமாம், இங்க இருக்கணும் வேற எங்கேயாவது போடுவாங்க. சரி அப்படியே அந்த கணக்கு கூட சொல்லலை, 50% பெண்கள்லேயே வச்சுக்குவோம். முதல்ல இங்க போடுறதுல என்ன சிக்கல் இருக்கு அது கூட தெரியல. சரி, ஆனா தமிழ்நாடு எஸ்பியை வந்து தேர்வு செய்யும். எந்த அடிப்படையில் அப்படின்னா தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ்ல வேலை பார்க்குற காவலர்களை ப்ரொமோட் பண்ணும் எஸ்பியா. அது வேற அது டைரக்டாவே ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கும். அதுல கூட 50% பெண்களை கொண்டு வர முடியாது.